பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் வெறுமனையாய் மாம்சத்துல மாத்திரமே ஊழியம் செய்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒருத்தர் ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப அழகா பாடுறாங்க. நிறைய பேர் நம்ம என்னன்னா தேவ பிரசன்னத்திற்கும் இமோஷனல் சாட்டிஸ்பாக்சனுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறோம். பாடும் பொழுது நம்மை அள வைக்க கூடியது எல்லாமே தேவ பிரசன்னம் இல்லை. சினிமா பாடல்களிலும் நிறைய பாடல்கள் உங்களை அள வைக்கும். சினிமா பாடல்களிலும் நிறைய பாடல்கள் உங்களை சந்தோஷமாக மாற்றும், உங்களை சிரிக்க வைக்கும். சினிமா பாடல்களிலும் நிறைய பாடல்கள் உங்களை பலவிதமான எமோஷனலான சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும். அப்ப அது எல்லாமே தேவ பிரசன்னம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப தேவ பிரசன்னத்திற்கும் எமோஷனல் சாட்டிஸ்பாக்சனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் மாத்திரமே கர்த்தருக்குள்ள வளர முடியும். Then what is the difference? Listen very carefully. ஆராதனை பாடும் பொழுது, இணைந்து நம்ம வர்ஷிப்ல வரும் பொழுது தேவ பிரசன்னம் இருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, உங்களை பாட்டோடு கூட மியூசிக்கோடு கூட கனெக்ட் பண்ண மாட்டார், ஆண்டவரோடு கூட கனெக்ட் பண்ணுவார். அதுதான் ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். நீங்க பாடும்போது பாட்டை பாட மாட்டீங்க, ஆண்டவரை பார்த்து பாடுவீங்க. நாங்கள்